எறியப்பட்ட என்னை எல்லாரும் தூக்கி எறிஞ்சாங்க. இதுதான் என் ஆரம்பம். தகப்பன் தூக்கி எறிந்தா சாமுவேல் கேட்கிறார், பிள்ளைங்க எங்க? எந்த தகப்பனாவது இல்ல. சில வீட்டுல சிலர் பார்த்திருக்கீங்களா, அவன் எல்லா பிள்ளைங்களையும் கல்யாண வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஒரு பிள்ளை ஃபெயில் ஆயிட்டுன்னு அந்த பிள்ளைய நீ வீட்டுல இருன்னு சொல்லிட்டு மத்த பிள்ளைய கூட்டிட்டு போவாங்க. தாவீது வீட்டுல அப்படிதான். ஏன்னா சகோதரர்கள்லாம் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாங்க, ராணுவத்துல கவர்மெண்ட் சேலரி வாங்குறாங்க. தாவீது அப்படி கிடையாது, ஆடு மேய்ச்சிட்டு இருப்பான். சாமுவேல் பிள்ளைங்களை கூட்டிட்டு வான்னு சொல்லும் போது தாவீதை கூட்டிட்டு வரல. என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலோன்னு பாடுறார். ஆமா, இதுதான் தாவீதின் ஆரம்பம். எல்லாரும் தூக்கி எறிந்தாங்க. ஆனா ஆண்டவர் வேண்டும் என்று சொல்லி என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆண்டவர் ஒருவனை இருதயத்துக்கு ஏற்றவனாய் பார்க்கிறது அவன் படிப்பையோ அவன் பணத்தையோ அவன் தகுதியோ வைத்து அல்ல, அவனுடைய உள்ளத்தை வைத்து. உலகம் நம்மிடத்தில் உள்ளதை வைத்து நேசிக்கும் போது அவர் மட்டும்தாங்க நம் உள்ளத்தை பார்த்து நேசிக்கிறார். சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா. தூக்கி எடுத்து என்ன செய்கிறாரா? 40வது சங்கீதம் 2:3 சொல்லுகிறார், கண்மலை மேல நிறுத்தி அடிகளை அவர் உறுதிப்படுத்துகிறார். திராட்சை கொடியை கொண்டு வந்து அவர் நியமித்த ஸ்தானத்திலே நாட்டுகிறார். தூக்கி எடுத்து விட்டுட்டு அவ்வளவுதான்டா, அவனை தூக்கி எடுத்துட்டேன், இனி இஷ்டம் போல போ, மனம் போல வாழ்ந்துக்கோன்னு சொல்லல. அவர் கண்மலை மேல நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்துகிறார்.